அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவா ஃபிர்னி ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. டிலே பண்ண வேண்டாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் சூடானதுமே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நமக்கு கொஞ்சம் போல் சூடாகி வந்ததுமே நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சாப் பண்ண பாதாமை நெய்யில் சேர்த்துடலாம். நமக்கு பாதாம் வந்து லைட்டாக வறுபட்டு வந்தால் போதும். ஸோ வறுபட்டு வந்ததுமே நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் நாம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ட்ரை கிரேப்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையுமே நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நமக்கு உப்பி வரணும். ஸோ உப்பி வரும்போது அதை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த டைமில் உங்களுக்கு நெய் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கிளாஸ் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் இருக்கிற ரவை வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த ரவையை வந்து நல்லா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய்யில் வந்து நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரவை வந்து நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. லைட்டாக நமக்கு கலர் கூட மாறி இருக்குது. இந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன்லேயே இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் பவுடர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பட் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த நட்ஸ் பவுடர் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் எடுத்தோம் இல்லையா, எந்த கிளாஸில் ரவை எடுத்தோமோ அதே கிளாஸில் வந்து 5 கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்க போகிறேன். இந்த பால் வந்து நான் ஏற்கனவே கொதிக்க வச்சு லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ 5 கிளாஸ் அளவுக்கு நம்ம பாலை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் கலக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா ரவை வந்து கெட்டியாக ஆகாது. நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது ரவை வந்து நமக்கு கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நம்ம ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணோம். இப்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கை விடாமல் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இன்னும் வந்து பாயாசம் டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா ஏலக்காவை வந்து ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் வந்து லைட்டாக இடித்து சேர்த்துக்கோங்க. அதுவுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட கெட்டி ஆகாமல் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். சேம் அதே தான், நான் எந்த கிளாஸில் ரவை எடுத்தனோ அதே கிளாஸில் தான் நான் ஃபஸ்ட்டு அதில் பாதி அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீதி 1/4 பாகம் இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு சேர்த்த சர்க்கரையை வந்து நம்ம நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நம்ம கலந்து விட்டுற போகிறோம். ஸோ அதை நல்லா கலந்து விட்டு லைட்டாக கொதி வந்த பிறகு நான் மீதி இருக்கிற அந்த 1/4 பாகம் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் கொதிக்க விட போகிறேன். ஸோ 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போது நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா
மில்க் மேடு சேர்த்துக்க போகிறேன். மில்க் மேடு கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பட் மில்க் மேடு சேர்க்கும்போது நல்லா ஒரு க்ரீமியாக இன்னுமே நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து மில்க் மேடு இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் வந்து அன்ஸ்வீட்டு கோவா விற்கும் கடையில். ஸோ அது கூட நம்ம வாங்கி சேர்த்துடலாம். ஸோ மில்க் மேடு சேர்த்த கையோட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட நட்ஸ், ஸோ அதையுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ரவா ஃபிர்னி வந்து ரெடிங்க. ரவா ஃபிர்னி வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்காது, நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே கூட நம்ம ஸ்பூனில் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பூரி, சப்பாத்தி, நான் இது கூடலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு திக்காக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் பாலும் சர்க்கரையும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவா ஃபிர்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.